ஓகே. இன்னைக்கு லென்த் யூனிட்ஸில் மீட்டரில் நமக்கு மேக்ஸிமம் என்னென்னலாம் தெரியும்? கிலோமீட்டர் தெரியும், மீட்டர் தெரியும், சென்டிமீட்டர் தெரியும், மிஞ்சி மிஞ்சி போனால் மில்லிமீட்டர் தெரியும். அதை விட என்னென்ன சின்ன சின்ன யூனிட்ஸ், அதை விட கம்மியான மில்லிமீட்டரை விட கம்மியான யூனிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ கிலோமீட்டர்னால் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? கேஎம்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஓகேவா? அடுத்து மீட்டர்னால் நம்ம எம்னு சொல்லுவோம். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் அப்படின்னா என்னது? இந்த ஸ்கேல் நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்கேலில் இந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல, அந்த 1லேருந்து 2க்கு போதும்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 1 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை மாதிரி 100 டைம்ஸ் இருக்கிறது தான் மீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு அதில் குட்டி குட்டி கோடு இருக்குல்ல, அது 10 டைம்ஸ் வருமா? அப்போது 10 மில்லிமீட்டர். ஓகேவா? மில்லிமீட்டர் எதுக்கு ஈக்குவல்னா மைக்ரோமீட்டருக்கு ஈக்குவலாமா. 1 மைக்ரோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மியூ மீட்டர். மைக்ரோ வந்துட்டு இந்த சிம்பிள் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மியூன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து மைக்ரோமீட்டருக்கு என்ன எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஹேர் திக்னஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு மைக்ரோமீட்டரில் வந்து சொல்லுவாங்களாமா. நெக்ஸ்ட்டு நானோமீட்டர். நானோமீட்டர் அப்படின்னா என்னென்னா 1 நானோமீட்டர் அப்படின்றது வந்துட்டு 100 பிக்கோமீட்டருக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்குமாமா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு வைரஸ் சொல்லிக்கலாம். ஓகேவா? வைரஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு பிக்கோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிக்கோமீட்டர் ஈக்குவல் டு 1000 ஃபெம்டோமீட்டர். ஓகேவா? ஃபெம்டோமீட்டர் அதுக்கு நம்ம அது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ பிக்கோமீட்டர் அப்படின்றது ஆட்டம் சைஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து ஃபெம்டோமீட்டர், எஃப்எம்னு சொல்லி நம்ம இதை டினோட் பண்ணுவோம். 1 FM ஈக்குவல் டு 1000 அட்டோமீட்டர். ஓகேவா? அட்டோமீட்டர் தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 சின்னது. அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் யார்? ஃபெம்டோமீட்டர். ஓகேவா? 1000 டைம்ஸ் அட்டோமீட்டருக்கு வருமாமா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நியூக்ளியஸ் இருக்குல்ல, நியூக்ளியஸ்னால் என்ன சொல்லுவோம்? சின்னதாக ஒரு டாட் சைஸ்க்கு ஒரு கரு மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அடுத்து அட்டோமீட்டர் தான் இருக்குது. ஆட்டமே நம்ம இந்த சாக் பீஸோட தூள்லாம் இருக்குல்ல, அது வந்து ஆட்டம்க்கு கிட்டக்க வரும். ஆட்டம்னா அது எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட சின்னதாமா அட்டோமீட்டர். புரியுதா? நெக்ஸ்ட்டு இதுக்கெலாம் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ், இது எப்படி மீட்டரில் கன்வெர்ட்